ஆவின் பாலுடைய கொள்முதல் விலையை முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாவா உயர்த்தலாம் அப்படின்னு அறிவித்து 110 விதியின் கீழே வந்து அமல்படுத்தியிருக்காரு. இந்த அறிவிப்புனால என்ன மாதிரியான பிரச்சனைகள் வெடிச்சிருக்கு, எந்த மாதிரியான ஆதரவுகளும் வரவேற்பும் கருத்துக்களும் விமர்சனங்களும் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் என்னுடைய சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும். தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த முடிவு எடுத்ததுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போது கறவை மாடுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய தீவனத்துடைய விலையும் வந்து அதிகரிச்சிருச்சு. அப்போது ஒரு மாடை பார்த்துக்கணுன்னா அதுக்கான பராமரிப்பு செலவும் அதிகமாகிருச்சு. அதை பார்த்துக்கக்கூடிய கூலி ஆட்களுடைய செலவினங்களும் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த கொள்முதல் விலையை நம்ம 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாய்க்கு மாற்றும்போது இது இந்த பால் உற்பத்தியாளர்களுக்கு, அதாவது கிட்டத்தட்ட 3.25 லட்சம் பால் உற்பத்தியாளர்களுக்கு நிதி வழியாகவும் அதே சமயத்தில் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கும் இந்த கொள்முதல் விலை உயர்வு வந்து இருக்கும் அப்படின்னு பல மக்கள் வந்து இந்த திட்டத்துக்கு பெரிய அளவில் வரவேற்பு கொடுத்துட்ருக்காங்க. அதே சமயத்தில் கூட்டுறவு சங்கங்கள் மூலயமா 1 ரூபாவும் அரசு ஊக்கத்தொகை மூலயமா 2 ரூபாவும் மொத்தம் 3 ரூபா உயர்த்தப்பட்டு அரசின் கூடுதல் செலவினமாக மாதம் 30 கோடி, அதாவது வருஷத்துக்கு 360 கோடி ஒதுக்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். அதே சமயத்தில் இது பாராட்டக்கூடிய விஷயமும் கூட. தனியார் நிறுவனங்களை நோக்கி பால் உற்பத்தியாளர்கள் செல்றதை தடுக்கிறதுக்கும் அதே சமயத்தில் ஆவின் கூட்டுறவு சங்கங்களுக்கு பால் விநியோகம் வந்து சீராக போகும் அப்படின்னும் இந்த திட்டத்தினால் எதிர்பார்க்கப்படுது. எந்த ஒரு நல்ல விஷயம் நடந்தாலுமே அந்த விஷயத்துக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கோ அதே அளவுக்கு எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் இருக்கும். இப்போது இந்த பர்டிகுலர் பால் கொள்முதல் விலை உயர்வுக்கு என்ன மாதிரியான விமர்சனங்கள் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, தனியார் பால் நிறுவனங்கள் லிட்டருக்கு 45 முதல் 50 வரை வழங்கிட்டுருக்க இந்த நிலைமையில் ஆவின் கொள்முதல் விலையை 41 உயர்த்தியது போதுமானது அல்ல அப்படின்னு குறை சொல்லிட்டு இருக்காங்க. குறைஞ்சது லிட்டருக்கு ஒரு 7 ரூபா வரை உயர்த்தணும் அப்படின்னு பாமக கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட பல எதிர்க்கட்சி தலைவர்கள் வந்து இந்த சுட்டிக்காட்டி இந்த கொள்முதல் விலையை வந்து இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்னு தங்களுடைய குற்றச்சாட்டுகளை குறைகளை வச்சுருக்காங்க. அதே மாதிரி கொள்முதல் விலை வந்து உயர்த்திட்டாங்கன்னா வரும் நாட்களில் சில்லறை விற்பனையில் ஆவின் பால் பாக்கெட் மற்றும் பாலாடை கட்டி, நெய் போன்ற பொருட்களின் விற்பனை விலையும் வந்து அதிகமாகுமோ அப்படிங்கிற அச்சம் நடுத்தர மக்கள் மத்தியிலையும் கன்சியூமர் மத்தியிலும் அதிகமாகவே எழுந்திருக்கு. அதாவது இப்போது கொள்முதல் விலை வந்து 3 ரூபா அப்படி அதிகமாக்கிட்டாங்கன்னா இப்போ நாம் வாங்கக்கூடியவங்களை வந்து என்ன பயப்படுறாங்கன்னா, இப்போ இங்கே அதிகரிச்சிட்டாங்க அப்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டும் வந்து அதிகமாக தான் இருக்கும் அப்படின்ற பயம் வந்து நடுத்தர வர்க்கம் மத்தியில் வந்து அதிகமாகவே எழுந்திருக்கு. வெறும் கொள்முதல் விலையை மட்டும் உயர்த்தினால் போதாது. ஆவின் நிறுவனத்தில் உள்ள நிர்வாக கோளாறுகள், லஞ்ச ஊழல்கள், அப்புறமா அதனால் ஏற்படக்கூடிய பல விஷயங்களை தட்டால் மட்டுமே பால் உற்பத்தியாளர்களுக்கும் நுகர்வோருக்கும் முழு பயன் கிடைக்கும் அப்படின்னு சமூக ஆர்வலர்கள் ஒரு பக்கம் அவங்களுடைய கருத்துக்களை வந்து போட்டுட்ருக்காங்க. இப்போது விஜய் அவர்கள் இந்த கொள்முதல் விலை உயர்வை அதிகப்படுத்தினது எந்த மாதிரி பால் உற்பத்தியாளர்களுக்கு வந்து பயன் அளிக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நிஜமாகவே இந்த கொள்முதல் விலை உயர்வு வந்து பால் விற்பனை விலை உயர்வை வந்து கொண்டு போயிருமோ அப்படிங்கிற மக்களுடைய பயமும் வந்து ஒரு வகையில் எண்ணி பார்க்கும்போது கரெக்டாக தான் தோணுது. இதனால் விற்பனை விலை உயர்வும் அதிகரிக்குமா அப்படிங்கிற கருத்தையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க. அடுத்து ஒரு பொலிட்டிக்கல் நியூஸ் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கிறேன். டட்டா பை.